அந்த 18 வயசு வரைக்கும் ஏன் அம்மா மேலே அதீதமான அளவு வருது? நம்மளை முத தொட்டு தூங்கி நம்ம 1 2 சொல்லி கற்றுக்கிட்டது அம்மா கிட்ட தான். வாத்தியார்கிட்ட அம்மா என் பிள்ளை பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொன்ன பிறகு தானே பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடுறாங்க. ஆனால் அப்படி படிச்சுட்டு வந்து முத யார்கிட்ட என்ன சொல்கிறோம்? அம்மாவை பார்த்தேன், உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கொய்யால. அப்பா இவர் இதான் அக்கா, இது தம்பிடா, அது 2வது பிறந்தவன் 3வது பிறந்த சொல்லி கொடுத்த அம்மாவை முத எங்கே பேச்சு பழகிறதும் அங்கே தான், எதிர்த்து பழகிறதும் அதுதான். கோபத்தை தாங்கக்கூடிய சக்தியின் தாயிடம் இருக்குன்னு பரிசோதனை பண்ணுறது பிள்ளை தான். ஸோ எல்லாத்துக்குமே எக்ஸ்பெரிமெண்ட். உலகத்தில் எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு உறவுனா யாரு? தாய். தாய்கிட்ட தான் எல்லாத்தையும் தாங்கிக்குவா. பூமாதேவி பூமி கூட எதிர்பார்த்து மனிதர்களை வளர்க்குது. என்ன எதிர்பார்த்து வளர்க்குது? நம்ம செத்து போனோம்னா சாம்பலானா அதான் திங்குது, புதைச்சாலும் அங்கே திங்குது. அதனால் பூமா தாய் இல்லை, பூமா பேய். அது ஏன் ஆடு மாடுகளை வளர்த்து மனிதன் திங்கிறான். ஆடை குஞ்சுறதுக்காக வளர்க்குறான், கொத்துறதுக்காக வளர்க்குறான், மாடை கொஞ்சறதுக்காக வளர்க்குறான். பால் வர்ற வரைக்கும் பால், அப்புறம் அடிமாடு. இவனே அதை அடிமாட்டுக்கு போட்டோம். ஆனால் பூமி கூட நம்மளை பிறக்குது. அல்லது 7ஆம் தேதிக்குள்ள ஒன்று விட்டவ சவால் விடுறான். அடுத்த மாதம் டே எண்ணி வச்சுக்கிறா 30வது நாள். இது பூமி வாடி நாளைக்கு உனக்கு கணக்கு பிடிச்சி போச்சு. அது சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கு. அப்புறம் என்ன, பூமியும் எதிர்பார்த்து நம்மளை ஓட விடுது, ஆட விடுது, பழக விடுது, பேச விடுது. உலகத்தில் எதிர்பார்ப்பே இல்லாத எல்லாத்தையும் தாங்குற ஒரே ஜீவன்னா தாய். I dedicate this video to my mom.